ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி கமல் சார் பற்றி செய்திகள் அவ்வளவா இல்லை. கரூர் ஸ்டாம்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் மீளா துயர்லேருந்து இன்னும் மீளல அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட 39 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது கமல் சாரும் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதற்கான ஒரு ட்வீட் வந்து போட்டு அவங்களுடைய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. முதலமைச்சர் எல்லாருமே போய் நேராக பார்த்துட்டாங்க. பட் விஜய் அவர்கள் இந்த இஷ்யூவை சரியாக ஹேண்டில் பண்ணாரா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவருடைய இதை பேசி முடிச்சுட்டு வெளியே கிளம்புனவர் அடுத்து பெர்மிஷன் கேட்டிருக்காரு. ஏன்னா அப்போ காவல்துறை வந்து மறுத்துட்டாங்க. பிகாஸ் விஜய் திருப்பி வந்தாருன்னா பெரிய கலவரம் ஆயிரும். ஏன்னா மக்கள் அவங்களால இறந்துட்டாங்க. ஏதோ ஒன்று நினச்சிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அவரை திருப்பி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் போகும்போது அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். அது கொஞ்சம் விஜய் அவர்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. ஏன்னா கமல் சார் அவருடைய பிரச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகுது அப்படின்னா டக்குன்னு மக்கள் தான் முக்கியம். நம்ம மீட்டிங் கேன்சல்னு பரவாயில்ல, வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி களைச்சி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் வழிலாம் விட்டுருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு விபத்து ஏற்பட்டுச்சு. அவர் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல அவருடைய காரை வந்து கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவன், அதாவது ரசிகர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் அவர்களுக்கு கமல் சார்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட அட்வைஸ் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் டிஎம்கே எதிர்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். கமல் சார் அப்படி தான் வந்தார். பட் இப்போ வந்து திமுக கூட்டணி இருக்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம்தான். பட் உங்கள் ரசிகர்களை நல்வழிப்படுத்துங்கள். ஓகே, அப்புறமே ப்ரெஸ் மீட் வந்து சந்திங்க. உங்களால் இவ்வளோ உயிர் போயிருக்கு அப்படிங்கிற சும்மா அறிக்கை விடுறதை மட்டும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அந்த அட்மோஸ்ட் கேரை வந்து தயவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கமல் சாருடைய தம்பி இப்போ கூட பெருமையாக தம்பின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தம்பி அப்படிங்கிறது ஒரு அட்வைஸாக நினச்சி இனிமேல் வரக்கூடிய கூட்டங்களிலும் வந்து கமல் சார் என்ன சொல்கிறாரோ, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் கேட்டு அரசியல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விஜய்க்கு நல்ல ஒரு அறிவுரை வந்து கமல் சார் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் ட்வீட் போட்டது அதான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி யாரும் வந்து வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா இது நடந்துருச்சு, இனிமேல் இது நடக்காமல் பார்ப்போம். அவங்க குடும்பத்துக்கு, இறந்தவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே மணி ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் வந்து 39 பேருக்கும் உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக நம்ம ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வாக இருந்தது, ரொம்ப துயர சம்பவமாகவும் இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து இன்றைக்கி கமல் சார் வந்து கனடா போயிட்டார். அங்கே போய் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதை பங்கெடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். ஒரு ஃபோட்டோ போட்டு அலற வச்சிட்டார் கனடாவை. பயங்கரமாக இருந்தது. ஃபுல்லாக வந்து கமல் சாருடைய காஸ்டியூம், ஏன்னா அங்கே கோல்டு கண்ட்ரிஸ் அப்படின்றதுனால காஸ்டியூம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அதில் வந்து டிஸ்கஷன் அன்பரியும் வந்து கூட போயிருக்காங்க ஒரு வாரத்துக்கு. ஸோ கேஸ் 237க்கான டிஸ்கஷனும் அங்கே வந்து போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. ஸோ பார்ப்போம் என்னென்னலாம் வந்து மேஜிக் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கேஸ் 235க்கான டேரக்டர் யார் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் வாயை திறக்க மாட்டாங்க. எங்களால் நான் படம் பண்ண போகிறேன், ஆமாம் படம் பண்ணுறோம் அப்படின்றாரு. ஆனால் டேரக்டர் யாருங்கிறது தெரியல. ஒரு பக்கம் லொக்கேஷன்றாங்க, இன்னொரு பக்கம் ராஜமௌழி வந்து ரஜினி கமல் வச்சு நான் இயக்குவேன், தமிழில் இயக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பழைய பேட்டில் சொல்லியிருந்தார். இந்த RRR ப்ரொமோஷன்ஸ் வந்தார்ல, RRR படம் எடுத்திருந்தார், அது ப்ரொமோஷன்ஸ் வரும்போது சொல்லியிருந்தார். அதுலேயும் கமல் சாரை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சாரை அந்த ஷாட் விக்ரமில் லாஸ்ட் கண்ணாடி போட்டு சூயிங்கம் மெல்ற மாதிரி அதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தது, என்னுடைய ஷாட் அது, அதை லொக்கேஷன் எடுத்துட்டார் அப்படின்றப்ப ஒரு கதை, ஒரு கற்பனை கமல்ஹாசன் அவர்களை வைத்தும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்தும் இயக்குவதற்கு ராஜமௌலிக்கு வந்து இருக்குது எண்ணம். ஸோ அதனால் மேபி வெயிட் பண்ணுறாங்களா ரஜினி கமல் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பாருங்கள். அடுத்து மோகன்லால் வந்து கமல் சாரை மாறினா எப்படி இருக்கும், என்ன சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி அவருடைய ரீசெண்டான ஹிருதயபூர்வம் அப்படின்ற படத்தில் கமல் சாரை வந்து கொஞ்சம் அப்படியே ரிசம்பிள் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு மோகன்லால். ஸோ இது வந்து அவ்வளோ அஃபெக்ஷன் கமல் சார் மேலே மோகன்லாலுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ராஜா சாவ் அப்படின்ற மாதிரி பிரபாஸ் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான போஸ்டர் வந்துருச்சு. பிரபாஸ் நிற்கிற மாதிரி, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தக் லைஃப் கேட்டை போட்டு நிற்கிற மாதிரியே இருக்குது. பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். பட் அதான் சஞ்சய் தத்து அப்படிங்கிறது தான். அடுத்து இன்றைக்கி ஜனகராஜ் அவர்களுடைய பர்த்டே. ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஜனகராஜ் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு இருக்குல்ல, ஐயா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சிரிப்பார் ஜனகராஜ் அவர். அதெல்லாம் வந்து கமல் சார் தான் வந்து நல்லா இருக்குது, இது பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படத்தில்
பாலைவனத்துக்கு கூட்டு போயிட்டு ராஜஸ்தான் பாலைவனம் ஷூட்டிங். அந்த சாப்பாடுலாம் ஒழுங்கா கிடைக்காதுன்ற மாதிரி யூனிட்டே பயன்படுத்துனாங்களாம். அப்படி இருந்தும் சாப்பாடு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக, அதாவது இது வரைக்கும் அவர் ஷூட்டிங்கில் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ வாழ்த்துக்கள், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஜனகராஜ் அவர்களுக்கு சொல்லிட்டு வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.